ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டைம் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னா, அது ஒரு காண்டினென்ட் பற்றி பேச போகிறோம். அந்த காண்டினென்ட் தண்ணிக்குள்ளே போன ஒரு காண்டினென்ட். கெஸ் பண்ண பார்ப்போம். டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, குமரி கண்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், த்ரில்லிங் ஸ்டோரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2-3 வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க குமரி கண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த குமரி கண்டத்தை 2ஆக பிரிக்க போகிறோம். ஒன்று மித்து, இன்னொன்று சயின்ஸ். ஸோ முதல்ல எடுத்தோடனே மித்தை பார்ப்போம். இந்த குமரி கண்டம் பார்த்தீங்கன்னா லஷ் காடுகள் நிறைந்த ஒரு இடமா இருந்தது. இங்கே அட்வான்ஸ் டெக்னாலஜியோட மக்களை ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு பெரிய ஃப்ளட்னால அந்த குமரி கண்டம் இப்போது இந்தியன் ஓஷனுக்குள்ளே இருக்குன்னு நம்பப்படுது. அண்ட் அந்த குமரி கண்டத்தை போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அண்ட் நம்ம மொழிக்கும் ஆஃப்ரிக்கா மொழிகளுக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா இந்த குமரி கண்டத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தும் இருக்குது. ஸோ இதெல்லாமே கடலுக்குள்ளே போயிட்டு குமரி கண்டத்தை கண்டுபிடிச்சி அது ஆதாரங்கள் எடுத்தால் மட்டுமே தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு மெத்து என்னதுன்னா, தமிழின் பிறப்பிடம் குமரி கண்டம் அப்படின்னும் நம்பப்படுது. ஸோ தமிழ் ஃபர்ஸ்ட் உருவானது குமரி கண்டத்தை தான் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இருக்கிறதே பழமையான மொழி தமிழ் தான். ஸோ இப்போ மனிதர்கள் உருவானது குமரி கண்டம் தானா அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்குது. சயின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு எப்படி நம்புகிறாங்க இங்கே குமரி கண்டம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆஃப்ரிக்காவில் சில அனிமல்ஸ் இப்பயே வாழ்ந்துட்டுருக்கு. பட் அதோட ஃபாசில்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட கிடச்சிருக்கு. எப்பட்றா இப்படி சுற்றிட்டு வருமா? அப்போ நடுவில் ஏதாவது இருந்திருக்கணும். ஏதாவது லேண்ட்மார்க்ஸ் இருந்தால் தான் இங்கேருந்து அது அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நடுவில் குமரி காண்டம் இருந்திருக்கு. அதுவையாக தான் இந்த அனிமல் இங்கேருந்து அங்கே போய் அங்கே ஃபாசில் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லப்படுது. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, தமிழும் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் அந்த பார்டர்கிட்ட நிறைய லாங்குவேஜஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு சிமிலாரிட்டியை வச்சு குமரி கண்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் 2 சிமிலாரிட்டி சொன்னேன். இது மாதிரி பல சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போது சயின்ஸ் பற்றி வருவோம். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்டானிக் பிளேட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி ஹிமாலயாஸ் உருவாச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா வேறு ஒரு கான்டினென்ட்டோடு இருந்து சைனா கிட்ட போய் மோதும் போது தான் அந்த இடத்துல ஹிமாலயாஸ் உருவாச்சு. ஸோ ஹிமாலயாஸ் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது நியூ மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சில 1000 வருஷங்கள் முன்னாடி தான் உருவாச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சில மலைகள் பார்த்திங்கன்னா பிளெண்டாக இருக்கும் மேலே. அப்படின்னா அது ரொம்ப வருஷம் முன்னாடியே உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிமாலயாஸ் பார்த்திங்கன்னா சில வருஷங்கள் முன்னாடி தான் உருவாகிருக்கு. எப்போனா இந்தியா அந்த மேலே மோதும் இந்தியன் சப்கான்டினென்ட் பார்த்திங்கன்னா சைனா மேலே மோதும் போது அங்கே ஹிமாலயாஸ் உருவாகிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா அங்கே இருக்கும்போது அந்த அனிமல்ஸ் ட்ராவல் பண்ணி ஃபாசில் கிரியேட் ஆகிருக்கலாம். லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். அண்ட் நீங்கள் சொல்கிற சிமிலாரிட்டிஸ்லாம் அப்போ இருக்கலாம். அது பிரிஞ்சு வந்துருச்சு. அதனால தான் அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. பட் என்ன இருந்தாலும் நம்ம கடல் அடியில் போய் செக் பண்ணி பார்க்குற வரைக்கும் எது உண்மை எது போயின்னு சொல்லவே முடியாது. அண்ட் அந்த மித்து எல்லாமே உண்மையாக இருக்கலாம். டிபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காலங்கள் டிபேட் தாங்க போயிட்டுருக்கு இந்த டாப்பிக்கில். ஸோ நம்ம ஒன்றும் புதுசாக டிபேட்லாம் பண்ண வேணாம். என்னதுன்னா, இந்த டிபேட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் முடியும். அவங்க உள்ளே போய் செக் பண்ணி பார்த்து சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படி ஒன்று இருந்ததா இல்லையான்னு. இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே நீங்கள் உள்ளே போயிட்டு ஆர்கியாலஜிக்கல் டீம் உள்ளே போயிட்டு செக் பண்ணிட்டு சொன்னால் இந்த டிபேட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இந்தியன் ஆர்கியாலஜி டீம்லாம் நம்ம வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. தவறி யாராவது பார்த்தாங்கன்னு வைங்களேன், அதை கொஞ்சம் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வாங்களேன். எங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அதை சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் குமரி கண்டத்தை பற்றி நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்.
அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து உங்களுக்காக வீடியோ பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிட்டு வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவன். தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங்.